எத்தனை மணிக்கு விஜய் அவர்களை சந்திக்கிறீங்க? அங்கிருந்து எப்படி அவரை பார்க்க அழைச்சிட்டு போனாங்க? நாங்க 2 மணிக்கு சந்திச்சோம். மதியம் 2 மணி. ஓகே. பார்த்துட்டு அவங்கள நிர்வாகிகளே வந்து கூட்டிட்டு போனாங்க. அவரு தனிப்பட்ட ரூம்ல இருந்தாரு. விஜய் அவர்கள் தனியா ஒரு அறையில தான் இருந்தாங்க. ஓகே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொருத்தர பார்த்துட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் அனுப்பிச்சு விட்டாருண்ணா. நாங்க ஒரு 2 மணிக்கட்ட உள்ள போனோம். உள்ள போயிருந்தோன்னே உட்காந்தோன்னே அப்புறம் அம்மாச்சி பார்த்து ரொம்ப அழுதாரு. அப்புறம் எங்கள்கிட்ட ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் வந்து உட்கார சொல்லி அவர் வந்துட்டு என்ன சொன்னாருன்னா, உங்களோட அவரே சொன்னார், படிப்பு செலவு, மருத்துவ செலவு, கல்யாண செலவு, வேலை வாய்ப்பு எல்லாம் நாங்களே தரோம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. எப்படி தொடர்ந்தீங்க? அவரு எந்த மாதிரியான விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க? அம்மாவை பத்தி சொன்னீங்களா? சொன்னாங்கண்ணா. அவர் ஃபோட்டோ பார்த்தாரு, அம்மா ஃபோட்டோ பார்த்தாரு. ரொம்ப நேரமா உத்து பார்த்துக்கிட்டே இருந்தார், ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அம்மா ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிட்டு பூமாலை போட்டு சாமி கும்பிட்டாருங்கண்ணா. சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அதான் சொன்னாங்கண்ணா, உங்க எதுக்கு ஃபீல் பண்ணாதீங்கம்மா, உங்க கூட நாங்கள் எப்பயுமே நிற்போம், உங்கள் குடும்பத்தில் நான் ஒருத்தனா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கண்ணா. நான் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு, மருத்துவ செலவு, கல்யாண செலவு எல்லாம் நாங்களே ஏற்றுக்கிறோம்மா, உங்கள் கூட ஒரு பையனா நான் இருந்துக்கிறேன் அப்படின்னால அவர் ரொம்ப ரொம்ப ஃபீல் ஆகிட்டாருண்ணா. அவர் ஆளு முன்னாடி மாதிரி இல்லைங்கண்ணா. ரொம்ப அவரும் உடம்பு முடியாம தான் இருக்கிறாரு. தனி அறையில தான் இருந்தாரு. உங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க.